Bros, I'll be honest with you. Arrogance is the best way to increase your skills in business and in YouTube and in etc. etc. இந்த எஜுகேஷனல் கான்டென்ட் கிரியேட்டர்னாலே வந்து அந்த ஒரு ஆரோகன்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ நாளாக வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஹம்பிள்னஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக வந்து ஹம்பிள்னஸ் தான் வந்து நல்லது, ஹம்பிள்னஸ் தான் அந்த ஒரு அட்மைரபிள் பர்சனாலிட்டி அது மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி that is not the fucking truth. ஏன்னா நம்ம அட்வைஸ் தரும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல் குடாக பேசணுன்னா என்ன மாதிரி இருக்கிற பசங்க, அதாவது யங் மென், அதுக்கப்புறம் மென்னு, இவங்களாம் வந்து காதில் கூட கேட்க மாட்டாங்க. we need someone aggressive. we don't need someone who is like a therapist who would listen to you struggle. அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஆம்பளைங்களுக்கும் வந்து அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்து இது நான் வந்து ஹன்ஸோட வீடியோவில் தான் கற்றுக்கினேன். ஆனால் வந்து இது இவ்வளோ நாளாக வந்து அது அவ்வளோ உண்மை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து ஒரு க்ரியேட்டர், நான் வந்து ஒரு 100 வீடியோ போட்டிருக்கிறேன், அதனால் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து உண்மை. என்னோடய அக்ரெசிவ் மோடல் வந்து எனக்கு ஒரு அந்த ஒரு அக்ரெசிவான ஒரு எனர்ஜி இருக்குது என்னோடய ஆத்தென்டிக் செல்ஃபில். அது வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஹிண்டர் பண்ணுவேன் இந்த வீடியோஸ் நான் போடும்போது. மோஸ்ட்லி வந்து இந்த ஹம்பிள் சவுண்டிங்கு இது மாதிரி தான் நான் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா யூ பீப்புள் லைக் மீ ஃபார் மை ஹம்பிள்னஸ், பட் யூ பீப்புள் ரெஸ்பெக்ட் மீ. உங்களோட நெஞ்சத்தோடு சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிற அந்த அட்வைஸஸ் நீங்கள் ஃபுல்லாக கேட்குறீங்களா இல்லையா? நான் வந்து ஹம்பிளாக பேசும்போது ஆம்பளைங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கலையா? இல்லையா? கண்டிப்பாக இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். எனக்கே ஒரு சில போர் அடிச்சுது. ஹம்சா மாதிரி இல்லாமல் மற்ற ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர்ஸ்லாம் வந்து ஹம்பிளாக பேசுனாங்கன்னா, அது மாதிரி வந்து ஒரு ஃபீல் குட் எனர்ஜியோட பேசுனாங்கன்னா, அது வந்து என்னடா இவன் பேசுகிறான், எனக்கு அந்த ஒரு அக்ரெசிவான ஒரு எனர்ஜி வேணும்டான்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அது மாதிரி தான் என் வீடியோஸ் நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது வந்து எனக்கு அது மாதிரி தான் தோணுச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரில, ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஹம்சா வீடியோஸ் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. மேபி ஐ ஷுட் லெட் சம் ஆஃப் மை அக்ரெசிவ் எனர்ஜி, தட் ஆரோகன்ட் பாய் எனர்ஜி வந்து எனக்கு இந்த வீடியோஸில் வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு தோணுது. மேபி இந்த ஹம்பிள்னஸ்லாம் வந்து இந்த சேவ் இட் ஃபார் வென் யூர் on the stage, save it for when you're presenting yourself to other people in reality. மேபி இந்த யூடியூப் வீடியோஸை பண்ணும்போது இது மாதிரி வந்து நான் கேமரா பார்த்து பேசும்போது வந்து கண்டிப்பாக என்னோடய ஹம்பிள்னஸ் பற்றி மட்டும் பேசுகிறது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு லெட் சம் ஆஃப் மை அக்ரெசிவ் எனர்ஜி இன். இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லூசராக தான் இருந்தேன். ஐம் ஃபக்கிங் ரீசார்ஜ் அது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஹம்பிள்னஸாக இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் வந்து ஆரோகன்சி இல்லாமல் இருக்கிறதுனால, அந்த ஒரு அக்ரெசிவ் எனர்ஜி இல்லாததுனால ஒரு சில நேரத்தில் நான் ஸ்லாக் ஆஃப் கூட இருக்கேன் என்னோடய ஓன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில். I'll give you some of my proof. என்னதுன்னா, நான் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இந்த யூடியூப் பண்ணும்போது நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு ஹம்பிள் பாயாக இருந்தேன். நான் உங்களுக்கே தெரியும், நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து அவ்வளோலாம் கேர்ஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டேன். ஆனால் வந்து ஆம்பளைங்களாக இருந்தால் வந்து ஒரு மிலிட்ரி சார்ஜர் மாதிரி தான் பேசினா தான் வந்து அவங்க கவனிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியல. அதனால ஆஸ் அ ரிசல்ட் மை லைஃப் இது நல்லா இருந்தது. நான் வந்து ஆக்சுவலி என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் கன்சிஸ்டண்டாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து அந்த ஒரு ஸ்லிப் ஆஃப் மூமெண்ட்ஸ் எப்போவுமே ஆகும். நான் வந்து ஆனால் வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். எப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா அக்ரெசிவாக இருந்தேன்னா, when I show some of my aggressive energy, when I show some of my arrogant energy, எனக்கு தான் தெரியும் நான் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்கிற மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட பேசினேன்னா, அப்போது வந்து என்னோடய டே வந்து லாட் மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதாவது திஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அட்வைஸ் அண்ட் நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் தரும்போது இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த அட்வைஸ் நீங்கள் பண்ணால் தான் வந்து உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும். இந்த லைஃபே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோன்னா இது மட்டும்தான் நீங்கள் பண்ணோம். வேறு என்ன பண்ணாலும் வந்து அது ஒரு அட்டர் கார்பேஜாக தான் போகும்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு அந்த ஒரு எனர்ஜி நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்க்குறீங்களா? நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தன் வந்து இது மாதிரி சொன்னால் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி சொன்னால் வந்து எப்படி இருக்கும். ஒரே அட்வைஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறது, ஃபேட் லாஸ் அட்வைஸு. ஒருத்தவன் என்னடானா வந்து யூ கேன் ட்ரை சம் ஆஃப் த calories deficit, அதான் calorie deficit, it is some of the good ways to lose fat. இன்னொன்று
கார்டியோ வந்து பண்ணால் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களால் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. எனக்கே கிரிஞ்ச் ஆகுது அது மாதிரி நான் வந்து சொல்கிறது நான் கேட்கும் போது. ஆனால் இதே வந்து திருப்பி போடுங்க. If you don't lose fat, you're a fucking retard. இப்போவே வந்து here's the top 3 ways to lose fat easily and effortlessly. Number 1, do some cardio every single day. இது பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபேட் லாஸ் பண்ண முடியும். செகண்ட் விஷயம், நீங்கள் கேலரிக் டெஃபிசிட் பண்ணாமல் நீங்கள் ஒன்றுமே ஒரு மயிரும் வந்து உங்களால் கழிக்க முடியாதுன்னு சொல்கிறது. தேர்ட் விஷயம், நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் வந்து உங்களோட ஃபேட் வந்து மசிலால் அப்படியே ரீப்ளேஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு லீனான ஒரு ஃபிசிக் கிடைக்கும். நீங்கள் பெஸ்ட் ஷேப் ஆஃப் யர் லைஃப்பில் நீங்கள் இருப்பீங்க. ஐ கேரண்டி இது ஒரே ஒரு விஷயந்தான் வழி. வேறு யார் என்ன சொன்னாலும் வந்து அது உண்மை இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து சொன்னால் யார் நீங்கள் கவனிப்பீங்க? ஒரு ஃபஸ்ட்டு ஆளுக்கு கவனிப்பீங்களா இல்லைனா செகண்ட் ஆளுக்கு கவனிப்பீங்களா? அது நீங்கள் வந்து உங்களையே வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது ஆக்சுவலி வந்து யோசித்து பார்க்குறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கே வந்து தெரியும், அந்த ஒரு நீங்கள் வந்து யார் வந்து அக்ரெசிவாக இருக்காங்களோ அவங்கள தான் நீங்கள் கவனிப்பீங்க. அது வந்து ஒன் ஆஃப் அவர் டாப் மென். அதாவது அந்த ஒரு மென் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவங்களோட அந்த ஒரு சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்களோ அவங்க ஒன்றும் இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட் அட்வைஸ்லாம் வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு வந்து பேஷன்ஸே இருக்காது. அவங்களுக்கு போர் அடிச்சுட்டு அவங்க கிளிக் ஆஃப் ஆகிடுவாங்க. இதால் தான் அப்போனா வந்து என் வீடியோஸு கிளிக் ஆஃப் ஆகுது. I realized my mistake, my boys. ஏன்னா I realized my mistake. இனிமேல்ட்டு நான் வந்து அக்ரெசிவாக தான் பேசுவேன். இதுதான் வந்து ஆக்சுவலி என்னோடய உண்மையான நேச்சர். நான் வந்து ஒரு கேமராவும் இல்லைனா, யாருமே வந்து என்னை கவனிக்கவே இல்லைனா, நான் என்கிட்ட பேசுகிறது இது மாதிரி தான் பேசுவேன். ஒரு எக்ஸ்ட்ரா அக்ரெசிவ்னஸோட நான் வந்து என்கிட்ட பேசினா மட்டும்தான் நான் வந்து நான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டை நான் எடுப்பேன் என்னோடய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து நான் இதுமாதிரி சாஃப்டாக வந்து என்கிட்ட நான் பேசிக்கினேன்னா என்ன ஆகும் தெரியுமா? இது டேவிட் காகின்ஸ் சொன்ன மாதிரி தான், இது ஹம்சா சொன்ன மாதிரி தான். இது ரொம்ப நிறைய இந்த எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மேபி வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி இல்லைனாலும் அந்த எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். They don't listen to soft advices. They listen to hard advices from a harsh person. இதால் தான் வந்து ஹம்சா வந்து டாப்பில் இருக்கான். இதால் தான் ஆண்ட்ரூ டேட் வந்து டாப்பில் இருக்கான். இதால் தான் ரொம்ப நிறைய அந்த ஒரு அக்ரெசிவான பிஸ்னஸ்மேன் அலெக்ஸ் ஹார்மோசி, இமான் காட்ஸி எக்ஸெட்ரா இது மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்களோட அட்வைஸ்லாம் நீங்கள் கேட்கும் போது வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து நெஞ்சு உறுத்துற மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து சரியாக ஏதோ பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் தோணுவீங்க. இதே நீங்கள் ஒரு வீக்லிங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அட்டர் புஷியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த உங்களால் வந்து அது ஃபுல்லாக கூட கேட்க முடியாமல் அந்த ஒரு இன்சல்ட்டை வந்து உங்களால் வந்து காதில் எடுத்துக்க முடியாமல் நீங்கள் வந்து கிளிக் ஆஃப் ஆகிடுவீங்க. அஃபெண்ட் ஆகிட்டு கிளிக் ஆஃப் ஆகிடுவீங்க. இதே உங்களுக்கு ஒரு க்ரோத் மைண்ட் செட் இருக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மைண்ட் செட், அது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுமாதிரி இருந்ததுன்னா, யூஆர் லைக் அ சோல்ஜர், யூஆர் லைக் அ கேடட் who would listen to his sergeant scream at him for all day. உங்களுக்கு புரியுதா? ஒரு சோல்ஜரு எப்படி இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களோட சார்ஜென்ட் வந்து ஏதாச்சும் ஒன்று கத்திக்கிட்டே இருப்பார். ஏதாச்சும் வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணலைன்னா போட்டு தாக்குவார். அது மாதிரி வந்து ஒரு இருந்தாருன்னா சார்ஜென்ட் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து சோல்ஜர் வந்து இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ அது மாதிரி சார்ஜென்ட் இருந்தால் தான் சோல்ஜர்ஸ் வந்து பேட்டில் ஃபீல்டில் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து சோல்ஜர்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகும், ஆனால் அந்த ஹர்ட் வந்து அவங்க சேனலைஸ் பண்ணிவிட்டு அது அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹியர்ஸ் த ஆக்ஷனபிள் ஸ்டெப் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் யூ. என்னென்னா, நான் வந்து இப்போ வந்து என்னோடய அக்ரெசிவ் ஸ்பீக்கிங்கை தான் வந்து இனிமேல்ட்டு நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். நோ மோர் ஹம்பிள்னஸ். மேபி ஹம்பிள்னஸ் வந்து கொஞ்சம் வந்து நான் காமிப்பேன். ஏன்னா வந்து இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை நேச்சர், பட் நாட் டூ மச். நான் என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுவேன் இனிமேல்ட்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்ரெசிவாக ஒரு சில நேரத்தில் வந்து நல்ல சிரித்து பேசுகிறது, பட்
only only if I made some humor. மற்ற நேரத்துலலாம் வந்து ஓவராக சிரித்து பேசுகிறதா இருந்தால் வந்து யாருமே என்னை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் வந்து பட்டது போதும். அது மாதிரி தான் எனக்கு இருக்குது. எனக்கு புரியுதா உங்களுக்கு? நான் வந்து சின்ன வயசில் நினச்சிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் வந்து சிரிக்கிற ஆளுங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஈவன் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளில் கூட வந்து அதே விஷயத்து தான் இருக்கும். ஸ்மைல் மோர், இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கார்னர் ஸ்டோன் மூமெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்மைல் பண்ணோம். பட் வி ஆர் அலோன். இப்போ நம்ம வந்து ஒரு எம்டியான ரூமில் தான் இருக்கோம். வை டு யூ நீட் டு ஸ்மைல் மோர்? நான் வந்து என்கிட்டயே பேசும்போது ஐ டாக் டு மை செல்ஃப் லைக் அ ஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ். அந்த ஒரு மேபி வந்து இந்த க்ரீஃபில் நம்ம இருந்தோம்னா, மேபி வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் மென்டல் பெயின் இருந்ததுன்னா அப்போ வேணால் இது ஒர்க் ஆகலாம். ஆனால் நார்மலாகவே நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம பேசிக்கணுன்னா மேபி வி ஒன்ட் இம்ப்ரூவ் மச். இதான் வந்து இதான் என் தீசிஸ். மேபி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தோணுதுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போட்டுருங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு சின்ன யூடியூபர் தான் இருந்தால் நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். ஸோ அதனால வந்து நான் என்னோட ஆக்ஷனபிள் ஸ்டெப் என்னன்னா, என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இனிமேல்ட்டு நான் வந்து என் கேமராவுக்கு முன்னாடி பேசுவேன். ஆனால் முதல்ல வந்து இவ்வளோ நாளாக வந்து ஆக்சுவலி என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி அக்ரெசிவாக பேசுகிறது, இது மாதிரி வந்து ஆரோகெண்ட்டாக பேசுகிறது, ஹம்பிள்னஸ் ஆல்மோஸ்ட் கம்மி பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வந்து எனக்கு அவுட் ஆஃப் நேச்சராக தான் இருக்குது. ஸோ forgive me if I sound inauthentic. ஆனால் வந்து இதுதான் வந்து ஆக்சுவலி என்னோடய உண்மையான அத்தென்டிக் செல்ஃபே சொல்ல போனால். இல்லைனாலாம் நீங்கள் வந்து என் வீடியோ பார்த்துட்டு இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா வந்து உங்களுக்கு யாராவது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தோணும். பட் திஸ் இஸ் மை நேச்சர். ஸோ அதனால் இது வந்து என்னோடய ஆக்ஷனபிள் ஸ்டெப். உங்களோட ஆக்ஷனபிள் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணி பாருங்கள். டேக்ஸ் ஆஃப் மை ஓல்டர் வீடியோஸ் ஆன் சம் டாபிக்ஸ். ஏதாச்சும் ஒரு டாபிக் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு மெடிடேட், சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் பிஹைண்ட் மெடிடேஷன், அது நீங்கள் பாருங்கள். இல்லைனா இருக்கிறதே டாப் மோஸ்ட் வீடியோஸ் த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் பிஹைண்ட் டெஸ்டாஸ்ட்ரான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் வந்து பாருங்கள். அதில் நான் எப்படி பேசியிருப்பேன், இந்த வீடியோவையும் ஹம்சாவோட வீடியோ, இல்லைனா இது ஆலெக்ஸ் ஆல்மோசியோட வீடியோ, இல்லைனா ஆண்ட்ரூ டேட்டோட வீடியோஸ், இது மாதிரி அந்த டாப் மேன் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு இது மாதிரி இருக்கிற ஆளுங்களோட வீடியோஸ் தான் பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். யார் அந்த ஒரே வீடியோ டாபிக் தான் அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் பேசியிருப்பார், இல்லைனா ஹம்சா பேசியிருப்பார். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். யாருக்கும் வந்து அதிகமாக வியூஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆப்வியஸ்லி எனக்கு ஆல்மோஸ்ட் அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் கம்மி தான். ஜஸ்ட் ஒரு 1%, 2% அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அது நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். யாரோட அட்வைஸை நீங்கள் வந்து லிசன் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையே நல்லா கேட்டு பாருங்கள். இப்போது அந்த சேம் எனர்ஜி ப்ராக்டிக்கல் அட்வைஸ் வச்சுட்டு நீங்கள் மற்ற செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஆக்ஷனபிள் ஸ்டெப் எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Get down, get up again and improve.